நேர்மையற்ற வர்த்தக நடைமுறைகளை தடுக்கும் நடவடிக்கையாக மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு ஒரே மாதிரியான சந்தைப்படுத்துதல் நடைமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மருத்துவ உபகரணங்கள் கூட்டமைப்பு வெளிநாடுகளில் மருத்துவர்களுக்கு பயிற்சி பட்டறைகள் நடத்தக்கூடாது, அவர்களுக்கு தங்கும் வசதி, தனிப்பட்ட பணபலன்களை வழங்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை மருந்தியல் துறை தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சராகிவிட்டாலும் நட்டா பாரதிய ஜனதா கட்சி தலைவராக தொடர்ந்து செயல்படுகிறார். இவருக்கு பதிலாக புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். மோடி உட்பட அனைவரையும் அரவணைத்து போகும் ஒருவரை தலைவராக்க கட்சி விரும்புகிறதாம். ஆனால் புதியவர் வலுவான தலைவராக இருக்க வேண்டும். அவரது கருத்துக்களை மற்றவர்கள் கேட்டு செயல்பட வேண்டும் என்பது RSS விருப்பம் என்கிறது டில்லி வட்டாரம். அண்ணாமலை இல்லாத சமயத்தில் தமிழக பாரதிய ஜனதாவை நிர்வகிக்க கட்சியின் மூத்த தலைவர் ராஜா தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவை கட்சி தலைமை அமைத்துள்ளது. குழு அமைத்த பின் சமீபத்தில் தலைவர் ராஜா டில்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். பிரதமர் மோடி வெளிநாடு சென்றிருந்ததால் அவரை சந்திக்கவில்லை. சென்னை திரும்பிய ராஜா கவர்னர் ரவியையும் சந்தித்தார். இந்த 2 சந்திப்பும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. தனியார் பள்ளியில் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பாத பூஜை செய்தது கண்டிக்கத்தக்கது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருந்தார். இதற்கு பாத பூஜை நமது கலாச்சாரம் என்பதால் அனுமதிக்க வேண்டும். ஆன்மீகம் இல்லாத அரசியல் இப்போது செய்ய முடியாது. பள்ளிக்கல்வித்துறையில் பல குழப்பங்கள் உள்ளது என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்தார். புதுக்கோட்டை அருகே முத்துப்பட்டினத்தில் திருமண விழாவில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டார். தமிழகத்தில் தற்போது நல்லாட்சி நடப்பதால் அதனை காமராஜர் ஆட்சி என்று EVKS இளங்கோவன் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் தற்போது நடப்பது நல்லாட்சி என்பதில் சந்தேகமில்லை. எங்கெல்லாம் நல்லாட்சி நடக்கிறதோ அதற்கு பெயர்தான் காமராஜர் ஆட்சி என செல்வ பெருந்தகை கூறினார். சிகாகோ நகரில் நடந்த பிரம்மாண்ட தமிழர் கலை நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருகிறது. நாம் அனைவரும் உடன்பிறப்புகளே. தமிழை தமிழே என்று அழைக்கும் சுகம் வேறு எதிலும் இல்லை என நிகழ்ச்சியில் பேசினார். ஈரோடு மாநகராட்சி நிர்வாகத்தை கண்காணிக்கும்படி ஈரோடு MP பிரகாஷுக்கு உதயநிதி உத்தரவு போட்டுள்ளார். சமீபத்தில் நடந்த ஈரோடு மாமன்ற கூட்டத்தில் கலந்துக்க முடிவு செஞ்ச பிரகாஷ் முதல் நாளே நிர்வாகத்துக்கு தகவல் தந்திருக்காரு. இது மேயர் நாகரத்தினத்தோட கணவரும் மாநகர செயலருமான சுப்பிரமணியத்துக்கு தெரிய வர அவர் அதிருப்தி ஆகிட்டாராம். MP-யை மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்காம தடுக்க பல முட்டுக்கட்டை போட்டிருக்காரு. MP-க்கு தனியாக சீட்டு கூட ஒதுக்காம இருந்திருக்காங்க என கூறப்படுகிறது. புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் தனியார் சார்பில் கிரிக்கெட் மைதானம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதனை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். தொடர்ந்து அவரும் கிரிக்கெட் விளையாடினார். டென்னிஸ் வீரரான இவர் தினமும் இருவேளை டென்னிஸ் விளையாடுவது வழக்கம். விளையாட்டின் மீதுள்ள ஆர்வத்தால் தனது வீட்டிலேயே டென்னிஸ் மைதானம் அமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசின் நமக்கு நாமே திட்டத்தில் நிதி உதவி கேட்டு விண்ணப்பித்து செப்டம்பர் மாதமாகியும் ஒதுக்கீடு செய்யாததால் பணிகளை துவக்க முடியாத நிலை உள்ளது. மாவட்ட நிர்வாகம் சிறப்பு கவனம் செலுத்தி ஊராட்சிகளுக்கு முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என ஊராட்சி தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர். எழும்பூர் மன்னார்குடி வழித்தடத்தில் வந்தே பாரத் ரயில் இயக்க வேண்டும் என ரயில்வேக்கு பயணிகள் சங்கம் மனு கொடுத்துள்ளது. பயணிகளின் கோரிக்கையை ஏற்று எழும்பூரிலிருந்து மயிலாடுதுறை, தஞ்சாவூர் வழியாக மன்னார்குடிக்கு வந்தே பாரத் ரயில் சேவையை துவங்க ஆய்வு செய்து வருகிறோம். பயணிகளின் எண்ணிக்கையை கணக்கிட்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறினர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவிலிருந்து உதய்பூருக்கு செல்லும் புதிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை யார் ஓட்டுவது என்று லோகோ பைலட்டுகளிடையே மோதல் ஏற்பட்டது. கைகலப்பாக மாறி சண்டையில் முடிந்தது. இதில் ஒரு லோகோ பைலட் மற்றும் அவரது உதவியாளர் தாக்கப்பட்டு சட்டை கிழிக்கப்பட்டது. ரயிலின் காற்றும் கண்ணாடி உடைந்தது. இந்த சண்டை தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது. சிக்கிம் மாநிலம் பாங்கியோங்கில் இராணுவ வாகனம் கவிழ்ந்த விபத்தில் மத்திய பிரதேசம், மணிப்பூர், ஹரியானா மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 4 இராணுவ வீரர்கள் இறந்தனர். இதில் தமிழகத்தை சேர்ந்த சுபேதர் தங்கபாண்டியனும் ஒருவர். அவரது சொந்த ஊரான விருதுநகர் மாவட்டம் கான்சாபுரத்தில் 21 குண்டுகள் முழங்க அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழக அரசு ரேஷன் கடை செலவுகளுக்காக கூட்டுறவுத்துறைக்கு ஆண்டுதோறும் சராசரியாக 450 கோடி ரூபாயை மானியமாக வழங்குகிறது.
2021 2022 மானியத்தில் 3%, 2022 2023 51%, 2023 2024 40% நிலுவை என 750 கோடி ரூபாய் தர வேண்டியுள்ளதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மேலப்பிடாவூரில் ஐயனார் கோயில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடந்தது. தொடர்ந்து ஐயனாருக்கும் கோயிலின் மற்ற பரிவார தெய்வங்களுக்கும் அபிஷேக ஆராதனைகள், சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே நெய்யாடுபாக்கம் திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத பிரதிகங்கீஸ்வரர் கோயிலின் கும்பாபிஷேகம் விழா விமர்சையாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு புஷ்ப அலங்காரத்தில் அருள் பாலித்த பிரதிகங்கீஸ்வரரை தரிசனம் செய்தனர். வேளாங்கண்ணி மாதா கோயில் தேர்பவனியில் பெரிய சப்பரத்தில் புனித ஆரோக்கிய மாதாவின் தேரினை பக்தர்கள் சுமந்து வந்தனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்றபோது இருபுறமும் நின்றிருந்த லட்சக்கணக்கான மக்கள் தேர் மீது மலர்களை தூவி வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ஆரோக்கிய மாதா தேவாலய புனித ஆரோக்கிய அன்னை நவநாள் விழாவில் தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. திரளான மக்கள் சிறப்பு திருப்பலியிலும் தேர்பவனி ஊர்வலத்திலும் பங்கேற்றனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 13ஆம் தேதி வரை மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த ராமலட்சுமி, சடையம்பட்டி கல்லூரி பேராசிரியை ராமலட்சுமி இருவரிடமும் மர்ம கும்பல் ஒன்று பைக்கில் வந்து 15 பவுன் நகைகளை பறித்து சென்றனர். விருதுநகர் எஸ்பி உத்தரவில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. கோவையை சேர்ந்த சூரிய பிரசாந்த், திருச்சியை சேர்ந்த கோவிந்தராஜ் மற்றும் ராஜ் கிட்டு ஆகிய 3 பேரை கைது செய்த தனிப்படை அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை நேரு விளையாட்டு அரங்கம் முன் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி நடந்தது. கோவை மாநகர தெற்கு துணை கமிஷனர் சரவணகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை 500க்கும் மேற்பட்டோர் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு ஓடினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது.